கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ராகாப் என்ற வேசி இயேசுவின் வம்சாவளியில் இணைந்தது வேதத்தில் மிக ஆச்சரியமான மற்றும் கிருபை நிறைந்த ஒரு நிகழ்வாகும். ஒரு கானானிய பெண், அதுவும் ஒரு வேசி என்று அழைக்கப்பட்டவள், எப்படி ராஜாவாகிய தாவீதுக்கும் பின்னாளில் இரட்சகராகிய இயேசுவுக்கும் முன்னோடியானார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவை நெருங்கிய போது எரிகோவின் ஜனங்கள் அனைவரும் பயந்து போய் இருந்தனர். ஆனால் ராகாப் மட்டும் பயமில்லாமல் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று விசுவாசித்தாள் என்பதை யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த விசுவாசம்தான் ராகாப்பை இஸ்ரேல் ஜனங்களோடு இணைத்தது. எரிகோ அழிக்கப்பட்ட பிறகு ராகா அந்த நகரத்திலிருந்து மீட்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களோடு தங்கும் பாக்கியம் பெற்றாள். காலப்போக்கில் ராகாப் யூதா கோத்திரத்தை சேர்ந்த சல்மோன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சல்மோன் என்பவர் எரிகோவை வேவு பார்க்க சென்ற இருவரில் ஒருவர் என்றும் சில வேத அறிஞர்கள் கருதுகின்றனர். இவர்களுக்கு பிறந்தவன்தான் போவாஸ். பின்னர் இந்த போவாஸ் தான் ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 6ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தால் ராகாப் முதல் தாவீது ராஜா வரை இயேசுவின் வம்சாவளி கொடுக்கப்பட்டதை நீங்கள் வாசித்து அறியவும். பிரியமானவர்களே, தேவன் ஒருவருடைய கடந்த காலத்தை பார்ப்பதில்லை, அவருடைய விசுவாசத்தையே பார்க்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தில் பிறக்காத ஒரு அந்நிய பெண்ணும் தேவனுடைய திட்டத்தில் மிக முக்கிய இடத்தை பிடிக்க முடியும். ஒரு காலத்தில் பாவ வாழ்க்கையில் இருந்த ராகாப் பின்னாளில் விசுவாசத்தினால் தேவனால் ஒரு பரிசுத்தமான வம்சத்தின் தாயாக மாற்றப்பட்டாள் என்றால் மிகையாகாது. இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.